என் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீ ஒரு வேலை பண்ணும் செய்வியா? என்னங்க? ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போ. என்னது? நான் உங்களையா? அப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா? அது நான் அப்படி சொல்ல வரலங்க. எப்படி கூட்டிட்டு போறதுன்னா உன் பைக்ல போலாம். பைக்லயா? ஓகே. எங்க போலாம்னு சொல்லுங்க. அட எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? காலையில பைக் எடுத்துட்டு வா. எங்க போகணும்னு தோணுதோ போலாம். ஆமா சிவா, உனக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? 13 14 இருக்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. ஒரு வாட்டி நான் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேற ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ் ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு என்னை எட்டி பார்த்துச்சு. அந்த நிமிஷம் அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைன்னு தோணுச்சு. அந்த பொண்ணு கூட தான் என் வாழ்க்கைன்னு என் கண்ணை நான் மூடினேன். அவ்வளோதான். கண்ணை முடிச்சு பார்க்கறதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. இதுல எங்க லவ் இருக்கு? இருக்கு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் சைடு லவ் ஸ்டோரி தானா? இன்னொரு வாட்டி கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது பாதி தேங்காய் தருவாங்கல்ல, அதை மறந்து நாங்க வந்து போயிட்டு இருந்தா பின்னாடி இருந்து ஒரு தேவதை என்ன கூப்பிட்டா. அவ்வளவுதான், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அக்ஷரா, அபினவ் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கொடுக்கும் போது அந்த பொண்ணு கை படிச்சா, அவங்க லவ் ஸ்டோரி. பின்னாடி திரும்பும் போது அந்த பொண்ணோட முடி மேல பட்டுச்சா, அது லவ் ஸ்டோரி. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, நம்மள பார்த்தா சிரிக்கிறாங்களேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம பாட்டி கொடுத்துருவோம். மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி சொல்லிட்டே போனா என்ன மாதிரி பசங்களுக்கு 100 இல்ல 1000க்கு மேல சொல்லிட்டே போலாம். போதும் போதும். என்ன பத்தி இருக்கட்டும், உன்னை பத்தி நீ சொல்லு. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. என்னோட சீனியர், அவன் கூட பிரேக்கப் ஆகும்போது தான் உன்னை பார்த்தேன். அவ்வளோதான். அன்னைக்கு கொடுத்த மாத்தான சசி. அது ஆக்சிடென்ட், இது கமிட்மெண்ட். அன்னைக்கு அவன் மேல இருக்க கோவத்துல பண்ண, இன்னைக்கு ஓ மேல இருக்க இஷ்டத்துல பண்ண. நிறைய பேருக்கு லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்ல நடக்கும். ஆனா எனக்கு லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் கிஸ்ல நடந்திருக்கு. ஐ லவ் யூ சசி. சிவா, உனக்கு மைண்ட் ரீடிங் ஏதாவது தெரியுமா? நான் எதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கேட்டேன். ஐ லவ் யூ டு சிவா. என்னால கேட் வரைக்கும் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியல. நீ என் கூட இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் சிவா. நான் கூட தான். This 3 days are the best days in my life. எப்பவும் திருவிழா தான் ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த 3 நாளும் திருவிழா விடவும் சந்தோஷமா இருக்கு. உன்னை போகாதன்னு சொல்லணும் போல இருக்கு. எனக்கும் உன்னை விட்டு பிரிய மனசு கஷ்டம்தான். ஆனா நம்ம தான் ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம்ல. உன் பக்கத்துல இருக்கிறது வேற சிவா, எப்பயுமே உன் பக்கத்துல இருக்கிறது வேற. என்னால உன்னை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நீ என் ஃபிளாட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்கலாம். என்ன? நம்ம 2 பேருமா? யாருக்காவது தெரிஞ்சா? நான் நம்ம 2 பேரை பத்தி யோசிக்கிறேன், நீ மத்த எல்லாரையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்க. எதுக்கு? ப்ளீஸ்
நீ என் ஃப்ளாட்டுக்கு வந்துரு சிவா. ரெண்ட் ஷேர் பண்றதுக்காக இல்ல, லைஃப் ஷேர் பண்றதுக்கு. ஹேய், இது ரூமா இல்ல சத்திரமா? கதவை திறந்து வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. யாராவது வந்து எதாவது எடுத்துட்டு போயிட்டா? போன வாரம் என்னோட பேண்ட் ஷர்ட் 750 ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. யார போய் கேப்போம்? டேய் என்னடா என்ன ஆகணும் இன்னும்? கிச்சனை நீட்டா வச்சுக்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையாடா உங்களுக்கு? கிச்சனு நீட்டா இல்லையா? ரூம் எல்லாம் டட்டி டட்டி டட்டி. இங்கே தின்றது, இங்கே தூங்குறது, இங்கே படுக்கிறது. ரூம் மட்டும் துடைக்கிறது இல்ல. கப்பு தாங்கடா. என்னாச்சு உனக்கு? வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறீங்க. அந்த டேப் கூட ஒழுங்கா மூட மாட்டீங்களாடா? கட்டி தானே இருக்கு. இனிமே இந்த ரூம்ல என்னால ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது. நான் கிளம்புறேன். நான் போறேன். ஏய் நில்றா. என்ன சொன்ன? ஏண்டா கிச்சன் நீட்டா இல்லையா? ரூம் நீட்டா இல்லையா? பாத்ரூம் நீட்டா இல்லையா? சொல்டா. இருக்கு. அப்புறம் ஏன் ஓவரா பண்ற? அது நான் வந்து ரூம் சொல்லு. வரலான்னு. பாத்தியா? சசி குளிச்சிட்டு இருக்கியா? ஆமா சிவா, ஜஸ்ட் 5 minutes, நான் வந்துடுறேன். பரவாயில்ல. என்ன சோப்பு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க? லக்ஸ். லக்ஸா? அதான் அவ்வளோ கலரா இருக்கியா? நான் அதை பார்க்கல. தள்ளி போ. டோர் லாக் பண்ணலையா சசி? வீட்ல இருக்கிறது நீயும் நானும் மட்டும் தானே. அப்ப லாக் பண்ண சொல்றியா? அப்பாவா? லிஃப்ட் பண்ண வேணாம். அப்பா சொல்லுங்க. டேய் எங்க போய் தொலைஞ்ச? மதியானம் போன் எடுக்கல? அது நான் மீட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ப்பா. ஆமா நைட் மீட்டிங். ஏண்டா நைட் மீட்டிங்ல சரக்குலாம் இருந்துச்சா? அப்பா அது சாஃப்ட்வேர் ஆபீஸ்ப்பா. நானும் அதுக்கு தான் கேட்டேன். லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தல, கோடிக்கணக்கில் சம்பளம் கேளு, அப்பதான் சரி வரும். என்ன உனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வேணுமா? அப்பா 1 கோடி ரூபாய் சம்பளம் வேணுமா? சொல்லு 1 கோடி ரூபாய் வேணுமா? யாரா இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி கரண்ட் போச்சு, இப்போ காலிங் பெல் அடிக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சிவா, இது நம்ம ஃபிளாட், எதுக்கு பயப்படுற?